லாரி டிரைவர் மேல தான் 100% தப்பு இருக்கு. லாரி டிரைவருக்கு வந்து லெஃப்ட் தான் எடுக்க போறோம்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. சிக்னல்லாம் ஆன் பண்ணியிருக்காரு. சிக்னல் ஆன் பண்ணியுமே ரைட் லேன்ல போயிருக்காரு. உங்களுக்கு 2 லேன் இருக்கு அப்படின்னா, லெஃப்ட் எடுக்கணும் அப்படின்னு முன்னாடியே முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, லெஃப்ட் லேன்ல தான் போகணும். ரைட் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, நீங்க முன்னாடியே ரைட் லேன்ல மாறிக்கணும். லாரி டிரைவர்ஸ் யாராச்சும் இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா, எனக்கு ஒரு டவுட் இருக்கு. பின்னாடி வந்து ஒரு கிரில் வச்சிருக்கீங்க லாரி பின்னாடி. அந்த கிரில் எதுக்கு? லாரியை சேவ் பண்றதுக்கா? இல்ல உங்க பின்னாடி வரவங்க வந்து கன்ஃபியூஸ் ஆயிட்டு இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கா? இப்போ இந்த மாதிரி ஹெவி வெஹிக்கிள்ஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, அதுக்கு சேஃபஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து 10 to 15 ஃபீட் டிஸ்டன்ஸில் தான் நீங்கள் வந்து டிரைவ் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு இந்த வீடியோலேயே பார்த்தீங்கன்னா, பின்னாடி இன்னொரு டிரைவர் வந்திருக்காரு. அவர் ஹெல்மெட் போடலை, அது வேற விஷயம். இருந்தாலும் அந்த லாரிக்கு பின்னாடி ஒரு 10 ஃபீட் டிஸ்டன்ஸ் ஆச்சும் அவர் மெயின்டைன் பண்ணி சேஃபாக போயிட்டு இருக்காரு. இந்த ஆக்சிடென்ட் ஆனதுக்கு இன்னொரு மெயின் ரீசன் என்னன்னா, அந்த பைக் டிரைவர் தான். ஸோ அந்த பைக் டிரைவர் வந்து ஒன்று லெஃப்ட் லேனில் மிடில் போயிருந்துருக்கணும், இல்லாட்டி ரைட் லேனில் அந்த லாரி பின்னாடி போயிருந்துருக்கணும். அவர் டைரெக்டாக போயிட்டு லாரியோட பிளைண்ட் ஸ்பாட்டில் போய் நின்றுருக்காரு. இந்த மாதிரி பெரிய வெஹிக்கிள்ஸில் வந்து பிளைண்ட் ஸ்பாட்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த பிளைண்ட் ஸ்பாட்டில் போய் நீங்கள் நின்றுட்டீங்க அப்படின்னா, அவங்க டிரைவ் பண்ணுறவங்களுக்கு வந்து நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறதே தெரியாது. இதில் வந்து லாரி டிரைவர் லெஃப்ட் லேனில் போயிருந்துருக்கணும், பைக் டிரைவர் வந்து ரைட் லைனில் போயிருந்துருக்கணும்.